Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3352 ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டண்டான டாபிக் 3 டைமென்ஷனல் பிளாட்டிங் இன் மேட்ப்ளாட்லிப். இவ்வளோ நேரம் மேட்ப்ளாட்லிப்னா என்ன, அதில் எப்படி டயக்ராம் போடுவோம், எப்படி டேட்டாலாம் விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம், இது மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்த்தோம். இப்போது 3 டைமென்ஷனல் பிளாட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே 2 டைமென்ஷனல் பிளாட்டிங் தான். தட் மீன்ஸ் எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆக்சஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த ரெண்டு ஆக்சஸ்ல என்னோட டேட்டாவை எப்படியெல்லாம் வேரியா நான் காட்ட முடியும், டேட்டா விஷுவலைஸ் பண்ணி காட்ட முடியும். ஹிஸ்டோகிராம்ல காட்டலாம், பார் சார்ட்ல காட்டலாம், பை சார்ட்ல காட்டலாம். ஓகேங்களா, தென் ஸ்கேட்டர் பிளாட்ல காட்டுவேன், லைன் பிளாட்ல காட்டுவேன். ஓகேங்களா, இந்த மாதிரி பபிள் சார்ட்ல காட்டுவேன். நிறைய இருக்கு. இதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் விஷுவலைசேஷன்ற சப்ஜெக்டையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டேட்டா விஷுவலைஸ் பண்ணி 2 டைமென்ஷனில் காட்டுவோம். ஓகேவா, கான்டோர் பிளாட்ஸ் என்ன பண்ணும், 3 டைமென்ஷனல் டேட்டாவையுமே 2 டைமென்ஷனல் டேட்டாவை எனக்கு கன்வெர்ட் பண்ணி காட்டுறதுக்கு யூஸ் ஆச்சு. பட் இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆட்டோமேட்டிக்காகவே 3 டைமென்ஷனில் தான் என்னோட டேட்டாவை மென்ஷன் பண்ண போகிறேன். தட் மீன்ஸ் 3Dன்னு அர்த்தம். நம்ம நார்மலாக சொல்லுவோம்ல 3D டயக்ராம், அதுதான். ஓகேவா, அப்போ என்ன ஆகும், 3 ஆக்சஸ் இருக்கும். தட் மீன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒன்று, ஒய் ஆக்சிஸ் ஒன்று, இசட் ஆக்சிஸ் ஒன்று. அப்போது 3 ஆக்சிஸை பொறுத்தளவு நம்மளுடைய டயக்ராம் எப்படி இருக்க போது, எந்த மாதிரி நம்ம டேட்டா விஷுவலைஸ் பண்ணி பார்க்க போகிறோன்றது தான் இந்த 3 டைமென்ஷனல் இது. ஓகேவா, பிளாட்டிங் அப்படின்றது. ஸோ 3 டைமென்ஷனல் பிளாட்டிங் அப்படின்றது நம்ம டேட்டாவை 3Dயில் 3 டைமென்ஷனில் பார்க்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டா செட்டில் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா 3D டயக்ராம் யூஸ் பண்ணி ஈஸியாக பார்க்கலாம். ஓகேவா, இப்போ எப்படியெல்லாம் 3D டயக்ராம் போடலான்னு பார்க்கலாம். 3D டயக்ராம் போடணும் அப்படின்னாலே மெயினாக நம்ம யூஸ் பண்ணுற டூல் கிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MPL டூல் கிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, மேட்ப்ளாட்லிப்லேயே நம்ம யூஸ் பண்ணுற டூல் கிட்டுக்கு பேர் MPL டூல் கிட் அப்படின்றது. .mp plot mplot 3D. ஓகேவா, ஸோ MPL டூல் கிட் mplot 3D அப்படின்றத யூஸ் பண்ணி நம்ம 3D பிளாட்டிங் பண்ணலாம். ஸோ இங்கே மொத்தம் 5 வேரியன்ஸ் டைப்பில் என்னால் 3D பிளாட் பண்ண முடியும். லைன்ஸ் பிளாட்டில் பண்ண முடியும், ஸ்கேட்டர் பிளாட்டில் பண்ண முடியும், சர்ஃபேஸ் பிளாட்டில், ஒயர் ஃப்ரேமில், கவுண்டர் பிளாட்டில். நீங்கள் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு டயக்ராம் லைன் பிளாட், ஸ்கேட்டர் பிளாட் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இது ஒரு ஓவர்வியூவாக மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இது நமக்கு சிலபஸில் 3D லைன் பிளாட்டும், அதாவது லைன் பிளாட், ஸ்கேட்டர் பிளாட் 2Dயில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3Dயில் லைன் பிளாட், ஸ்கேட்டர் பிளாட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த சர்ஃபேஸ் பிளாட், ஒயர் ஃப்ரேம், கான்டோர் பிளாட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ எந்த மாதிரி முதல்ல இதை பிளாட் பண்ணணும் அப்படின்னா என்விரான்மெண்ட் செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மேட்ப்ளாட்லிப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், பிப் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா, ஸோ பிப் இன்ஸ்டால் மேட்ப்ளாட்லிப்னு போட்டால் நான் செக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 3D பிளாட் போட போகிறேன். 3D பிளாட் போட போகிறேன்னா ஒரு லைன் பிளாட்டை என்ன பண்ண போகிறேன்னா 3 டைமென்ஷனில் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க போகிறேன். அப்போது 3 வேரியபிள்ஸ்க்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்கிறதுக்கு பேர் தான் இந்த 3D டயக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் கோட் பார்த்தோன்னா இம்போர்ட் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ இம்போர்ட் matplotlib.pyplotlib.plt நார்மல் இம்போர்ட்டிங்க்கு. இப்போ நான் என்ன பண்ணணும், இதுக்குள்ளேருந்து ஒரு டூல் கிட்டை நான் தனியாக எடுக்க போகிறேன். அதுக்கு பேர் என்ன, ஃப்ரம் MPL டூல்கிட் .mplot3d அப்படின்றத நான் இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா, இதுல இருந்து இம்போர்ட் ஆக்சஸ் 3D, அந்த 3 ஆக்சஸையும் எனக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஸோ ஆக்சஸ் 3Dன்ற ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணுறேன். தென் இம்போர்ட் numpy as np. ஓகேவா, இப்போ டேட்டாவை கிரியேட் பண்ணணும். இதுக்கு நான் ஸ்வாப்பிங் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா, முதல்ல டீன்ற ஒரு டெம்பரரி வேரியபிளில் முதல்ல எனக்கு ஒரு அப்ளிகேஷனை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ டீன்ற ஒரு இதில் ஒரு ஸ்டோர் பண்ணியாச்சு. தென் x = np. நான் இங்கே நான் எதுவும் டேட்டாவை தனியாக மென்ஷன் பண்ணலாம், உங்களுக்கு வேணும்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக sin t cos tன்னு எடுத்துக்கிறேன். தென் z = இந்த டெம்பரரி வேரியபிள் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதுதான் இந்த இசட்ல எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, இப்போ 3D பிளாட் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிளாட் பண்ணுறதுக்கு ஃபிகர் எடுத்துக்கணும். ஸோ ஃபிகர் = plot.figure ஃபங்க்ஷன். ஓகேவா, இந்த ப்ரோக்ராம்லாம் நீங்கள் முதல்லேருந்தே பார்த்துருந்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டில் இருக்க எல்லா வீடியோஸையும் ரெஃபர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, தென் ஆக்சஸில் ஸ்டோர் பண்ணுறப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம், AX = figure.add subplot. என்னெல்லாம் பிளாட் இது பண்ணணுமோ அந்த ப்ரொஜெக்ஷன் 3Dயில் கொடுக்கணும். தென் 1 1 இந்த 3 இதுக்கும் நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ ஆக்சஸ் பிளாட் மொத்தம் 3 பிளாட் இருக்குது. எக்ஸுக்கு ஒன்று, ஒய்க்கு ஒன்று, இசட்டுக்கு ஒன்று. ஓகேங்களா,
ஓகேங்களா. ஸோ லேபிள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா மேலே எனக்கு 3Dன்னு கொடுக்கணும் லேபிள். அடுத்து டைட்டில் செட் பண்ணணும், ஏஎக்ஸ் டாட் செட் டைட்டில், அடுத்து செட் லேபிள், எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள், இசட் லேபிள், ஃபைனலாக லெஜெண்ட் கொடுத்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு லெஜெண்ட் போட சொல்லிட்டு ஷோ பண்ணிக்கணும். ஓகேவா, இவ்வளோதான் சிம்பிளாக. அதே 4 லைன் தான். எப்போ என்ன ப்ரோக்ராம் எழுதிங்களோ அதுதான். முதல்ல நான் என்ன இம்போர்ட் பண்ண போகிறேன், எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வந்து இங்கே ஆக்சஸ் 3D ஃபஸ்ட்டு எம்பிஎல் டூல் கிட்லேருந்து 3D பிளாட்டுக்கு எடுத்து ஆக்சஸ் 3D இம்போர்ட் பண்ணுறேன். டேட்டா வேணுன்றதை கிரியேட் பண்ணிவிட்டு 3D பிளாட் போட்டு லேபிள்ஸ் தான் போட்டுடுறேன். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அதுக்கான அவுட்புட் டயக்ராம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், இசட் ஆக்சஸ் எடுத்துக்கிறேன். 3D லைன் வந்து பிளாட்டிங் லெஜெண்டுக்கு நான் போட்டுட்டேன். ஸோ ஜஸ்ட் வந்து அதில் 3Dயில் ஒரு 2Dயில் பார்க்குறப்ப நம்ம லைன் இப்படி இருந்துச்சு. ஓகேவா, 3Dயில் பார்க்குறப்ப இந்த மாதிரி தான் நம்ம லைன் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் எக்ஸாம்பிள், சிம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்கேட்டர் பிளாட் அதே மாதிரி தான். ஸ்கேட்டர் பிளாட்னா என்ன பண்ணுவோம், அங்கங்கே டேட்டாஸை வந்து மார்க் மட்டும் பண்ணுவோம்ல, அது அப்போ 3 டேட்டாவுக்கு இடையில இருக்க வேரியபிளுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு நான் வந்து ஸ்கேட்டர் பிளாட்டில் பார்க்க போகிறேன். சேம் அதே லைன் தான் எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரேண்டம் டேட்டா தான் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரேண்டம் டேட்டா வேறு நார்மலாக வந்து எடுத்துக்கிறது இல்லை சைன் காஸ்ட்லேயே எடுத்துக்கலாம். ஸோ ரேண்டமாக நம் பாயிண்ட்ஸ் வந்து 100ல் நான் ரேண்டம் டேட்டா இது பண்ண போகிறேன். ஸோ எக்ஸுக்கு, ஒய்க்கு, இசட்டுக்கு மூணுக்குமே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 100 அந்த 100ன்ற பாயிண்ட்டுக்குள்ளே ரேண்டமாக நீயே டேட்டா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நான் ரேண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டேட்டாவை கொடுத்துட்டேன். இப்போ 3D ஸ்கேட்டர் பிளாட் போடணும். ஸோ ஸ்கேட்டர் பிளாட் போடுதுன்னா சேம் ஃபிகர் ஈக்குவல் டு பிளாட் டாட் இது PLT டாட் ஃபிகர் ஃபங்க்ஷன் ஆக்சிஸில் சப்ளாட் பண்ணணும். ஸோ 1 1 1 3 ஆக்சிஸ்க்கு ப்ரொஜெக்ஷன் வந்து 3Dயில் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ நான் வேலை கொடுத்துருவேன். தென் ஸ்கேட்டர் கொடுக்க போகிறேன். ஸ்கேட்டருக்கு எக்ஸ், ஒய், இசட் ஸ்கேட்டர் ஃபங்க்ஷனில் இது கலர் வந்து எனக்கு ரெட்டில் இருக்கணும். மார்க்கர் வந்து ஓல மார்க் பண்ணுன்னு சொல்லிட்டேன். டைட்டில் எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள், இசட் லேபிள். ஓகேவா, இசட் ஆக்சிஸ்க்கு ஷோ பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ ஸ்கேட்டர் பிளாட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ரெண்டுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்கேட்டர் பிளாட் ஃபங்க்ஷன் தான் டிஃப்ரென்ஸு. அங்கே நான் சைன் காஸ்ட் எடுத்துக்கிட்டேன், இங்கே ரேண்டம் வேரியபிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் இங்கே அங்கங்கே நம்ம வந்து டேட்டா என்ன பண்ண போகிறோம், ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அந்த ஸ்ப்ளிட்டிங்க்கு வந்து எனக்கு ரேண்டம் ஃபங்க்ஷனாக இருந்தால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால நான் ரேண்டம் கான்செப்ட் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் அதுக்கான ரேண்டம் ஃபங்க்ஷனுக்கான டயக்ராம். ஓகே, இந்த ரெண்டும் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டயக்ராம் மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ப்ரோக்ராம் டயக்ராம் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு 3 டைமென்ஷனலுக்கு. ஓகேங்களா. ஸோ சர்ஃபேஸ் பிளாட்மே நான் சொல்லிடுறேன். சர்ஃபேஸ் பிளாட் ஒன்றுமே கிடையாது, நம்ம டேட்டா செட்டை மேலாக்கில் எப்படி இருக்கும் எனக்கு மேலே அப்படின்னு நான் ரெப்ரசென்ட் பண்ணுறது தான். இது வந்து மெஷ் கிரிட்ல போடுவோம். தட் மீன்ஸ் நம்ம வந்து கிரிட் லைன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த கிரிட் லைன்ஸ் மூலியமாக வந்து நம்ம டயக்ராம் இருக்கும், நார்மல் டயக்ராமாக இல்லாமல். அதுக்கான ப்ரோக்ராம் இதே தான். சேம் லைக் வைஸ் நம்ம வந்து லின்ஸ்பேஸில் எடுத்துக்கிறோம். அங்கே ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மாதிரி எடுத்தோம். இங்கே எக்ஸ் அண்ட் ஒய்க்கு நான் மெஷ் கிரிட் போட்டு நான் ஃபார்முலாவில் எடுத்துக்கிறேன். ஓகேவா. இப்போ இங்க பாருங்க, எனக்கு இதுக்கான அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதுலயே உங்களுக்கு தெரியுதா மெஷ் கிரிட் இருக்கிறது, லைன்ஸா வந்து ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா. இது மூலியமா வர்றதுக்கு பேரு சர்ஃபேஸ் பிளாட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஒயர் ஃப்ரேம் பிளாட் அப்படின்னு இருக்கு. இதுவும் சேம் லைக் வைஸ் 3D சர்ஃபேஸ் பிளாட் எப்படி இருக்கோ அதுதான் இருக்கும். பட் இங்க வந்து மெஷ் லைன்ஸ் இருக்கும். ஓகேவா, தட் மீன்ஸ் மெஷ் லைன்ஸா இருக்கும். ஓகே, அங்க கிரிட்டா இருந்துச்சு, இங்க லைன்ஸா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, இது ஒயர் ஃப்ரேம் பிளாட். அதுவே கான்டோர் பிளாட் அப்படின்றதும் 3D சர்ஃபேஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். பட் 2 டைமென்ஷனல் வியூவில் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். தட் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. கான்டோர் என்ன பண்ணும், 3 டைமென்ஷனல் டேட்டாவை 2 டைமென்ஷனலாக மாற்றுறது தான் அதோட வேலையே. அப்போது இந்த சர்ஃபேஸ் பிளாட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் 2D இருக்கிற மாதிரி ஃபுல்லாக கனெக்ட் இல்லாமல் 2 பாயிண்ட்ல மட்டும் கனெக்ட் ஆகிருக்க மாதிரி 3Dயில் ஷோ ஆகும். இதுக்கு பேர் 3D கான்டோர் பிளாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சிம்பிள் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் என்ன மட்டும் நல்லா பார்த்துக்கோங்கம்மா. 2 லைன் பிளாட்டும் ஸ்கேட்டர் பிளாட்டும் இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.